அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் பிரம்மாண்டமான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கோடீஸ்வர தெருக்கூத்து, நல்ல டி ஜங்ஷன். அந்த விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். தெருக்கூத்து, தெருப்பார்வை, நல்ல தெருக்கூத்து, நல்ல தெருப்பார்வை, கெட்ட தெருக்கூத்து, கெட்ட தெருப்பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நம்ம மொத்தமா இன்னைக்கு ஒரு வீடியோ நல்ல தெருக்கூத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். தொடர்ந்து நாளைக்கு கெட்ட தெருக்கூத்து, நாளை மறுநாள் நல்ல தெருப்பார்வை, அதுக்கு அடுத்த நாள் கெட்ட தெருப்பார்வை, 4 வீடியோ பதிவுகளா பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. அது என்ன கோடீஸ்வர தெருக்கூத்து? இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான தெருக்கூத்து நார்த் ஈஸ்ட், அதாவது ஈசானிய தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. இது இருக்கிற மனையிலே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மனை, வீடு, அந்த மாதிரி நம்ம சொல்ல. நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு நீங்களே கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள இடங்கள், அந்த இடத்தை வச்சிருக்கிற ஆட்கள் எந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்றாங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிடைப்பது மிகவும் அரிது. கிடைத்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையா இருக்கும். எதற்காக இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, பெரிய பெரிய ஆள்கள், தொழிலதிபர்கள், நல்ல மனிதர்கள், பிரபலமான மனிதர்கள் எல்லாருமே ஒரு வகையான ஒரு நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க. இது என்னுடைய ஆராய்ச்சி பூர்வமான உண்மை, பார்த்த உண்மை. அதனால நார்த் ஈஸ்ட், அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி, இது கிழக்கு, இது கிழக்கு வடக்கு ரெண்டு சந்திக்கக்கூடிய பகுதி நார்த் ஈஸ்ட். அந்த விஷயத்தை நம்ம ஒரு டிராயிங் மூலமா பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற டிராயிங் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டி ஜங்ஷன் டிராயிங். நல்லா பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் மேல வடக்கு, இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சரிங்களா? இதுல டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ரோடு நார்த் பக்கமா இப்படி போகுது. அப்புறம் நார்த்ல இருந்து தெற்க நோக்கி ஒரு டி ஜங்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க டிராயிங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து வருது. டைரக்டா பாத்தீங்கன்னா வீடோ அல்லது அந்த பிளாட்டினுடைய நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு பகுதியில குத்துது. இந்த மனையை தான் நம்ம கோடீஸ்வர மனைன்னு சொல்லுவோம். கோடீஸ்வர மனை. கோடீஸ்வர மனை அதாவது பாத்தீங்கன்னா இருக்கிற டி ஜங்ஷன்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான டி ஜங்ஷன். நார்த் ஈஸ்ட், நார்த் சைடு, நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக நான் உங்களுக்கு இந்த டிராயிங் போட்டிருக்கேன். இது ஒரு பிளாட் ஹவுஸ். ரோடு நார்த் பக்கமா வெஸ்ட்டை நோக்கி போகுது, இந்த புறம் ஈஸ்ட்டை நோக்கி போகுது. நார்த்ல இருந்து வர ரோடு கரெக்டா அந்த நார்த் ஈஸ்ட், நார்த் சைடு குத்துது. ஸோ இப்படி ஒரு மனை இருந்தது அப்படின்னா, அந்த மனையில அந்த வீட்டில் வாழும் மக்கள் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும். இது ஒரு நல்ல குட் டி ஜங்ஷன், நார்த் ஈஸ்ட், நார்த் சைடு. அடுத்தது இது நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் சைடு. இது ஈசானிய தெருக்கூத்துன்னு சொல்லுவோம். கோடீஸ்வர தெருக்கூத்து. இது பிளாட். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இந்த இடம் வீட்டுக்கு கிழக்குல ஒரு ரோடு இருக்கு. அப்புறம் இன்னொரு ரோடு பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து வருது. அந்த நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட்ல குத்துது. இது என்ன தெருக்கூத்து அப்படின்னா, மக்கள் இந்த வழியா நடந்து வராங்க. அவங்களுடைய கண் பார்வை இந்த இடத்துல படும். இது மிக நல்ல விஷயம். நல்ல தெருக்கூத்தா இருந்தால். கெட்ட தெருக்கூத்தா இருந்தால் அது வேற மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். இது நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் சைடு டி ஜங்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. ரோடு இந்த இடத்த வீட்டுக்கு கிழக்கு புறமா போகுது. இங்க இருந்து ஒரு ரோடு வருது. இது நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட், ஈசானிய தெருக்கூத்துன்னு சொல்லுவோம். நல்ல டி ஜங்ஷன். அடுத்ததாக
டைரக்ஷன் மறுபடியும் பார்த்துக்கோங்க. இது வடக்கு தெற்கு, அதாவது இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. மேற்கு பக்கமாக ஒரு ரோடு போகுது. அதே மாதிரி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு ரோடு வந்துட்டு அந்த வீட்டினுடைய வடமேற்கு மேற்கு பக்கமாக இருக்கிற பகுதியில் வந்து மோதுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்வைப்படும் பொழுது இது வந்து ஒரு நல்ல தெருக்கூத்து. இந்த மாதிரி தெருக்கூத்து இருக்கிற ஒரு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பண்ணுறவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது நல்ல தெருக்கூத்து. அடுத்ததாக நல்ல தெருக்கூத்துல நான்காவது தெருக்கூத்து, இந்த பிளாட் ஹவுஸ் பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். சரிங்களா? அதாவது இந்த இடத்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கில் ஒரு ரோடு போகுது. அதே போல் தெற்குலேருந்து ஒரு ரோடு வந்து தென்கிழக்கு தெற்கில் வந்து மோதுது பார்வை. ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் சவுத் டி ஜங்ஷன் சொல்லுவோம். இது ரொம்ப நல்ல மனை. இந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறமை உள்ள ஆளுங்களா இருப்பாங்க. பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த மனை வந்து நம்ம இது சொல்லுவோம். இன்னைக்கு வந்து 4 நல்ல டி ஜங்ஷன் நம்ம பார்த்தோம். முதல்ல பார்த்தது வந்து வடகிழக்கு வடக்கு, ரெண்டாவது வடகிழக்கு கிழக்கு கோடீஸ்வர மனைன்னு சொல்லுவோம், ஈசானிய தெருக்கூத்துன்னு சொல்லுவோம். மூன்றாவது பார்த்தது வடமேற்கு வடக்கு டி ஜங்ஷன், வாயு டி ஜங்ஷன். நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு டி ஜங்ஷன். இது வந்து ஆக்னேய டி ஜங்ஷன் சொல்லுவோம். நாளை மற்றொரு வீடியோவில் இது வந்து இன்னைக்கு பார்த்தது குட் டி ஜங்ஷன் 4 டி ஜங்ஷன். நாளைக்கு வந்து பேட் 4 டி ஜங்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி நன்றி நன்றி.